உணவு நடைமுறையில் வந்து நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கணும். இதை சாப்பிடுன்னா இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை வந்து நீ சாப்பிடக்கூடாது, இது வந்து உன் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்வதை கேட்கிற மனநிலை வேண்டும். அந்த சொல்வதை கேட்டு நடக்கணும். இதை சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாது, இது வந்து தீங்கானது, இட்லிலாம் சாப்பிடாத, டீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி குடிக்காத, இது தீங்கானது, பரோட்டா சாப்பிடக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறத கேட்டுக்கிற அந்த மனநிலை, சொல்வதற்கு கட்டுப்படுகிற மனநிலை இருக்க வேண்டும். உடம்பு கட்டுப்படணும். ஏன்னா இட்லியெல்லாம் பார்த்தா சாப்பிட்ணும் தான் தோணும். இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுக்கணும். அந்த கேட்டுக்கிற மனநிலை இருக்குல்ல, சொன்னால் கேட்குற மனநிலை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு. அதுதான் வந்து நீங்கள் அதிகாலை இப்போ நைட்டு உங்களுக்கு தூக்கமே வரல ஒரு 9 மணிக்கு, அப்போ வந்து நீ தூங்கு, அப்போ தான் காலையில் எழுந்திருக்க முடியும் அப்போ சொல்கிற அப்படின்னு மனசு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு போய் தூங்கணும். ஏன்னா தூக்கமே வரல, இருந்தாலும் மனசு சொல்லுது அப்படிங்கும்போது அதை போய் கேட்டுட்டு சரி நான் 9 மணிக்கு தூங்கிடுறேன், எனக்கு தூக்கம் வரலையே, இல்லை முயற்சி பண்ணு, கண்டிப்பாக படுத்தா உனக்கு தூக்கம் வந்துடும், கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், சரி அப்படின்னு சொல்லதை கேட்டுக்கிட்டு போய் தூங்குறது. அது மாதிரி காலையில் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, பாரு விடிஞ்சிருச்சு எழுந்துரு அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன்னே பரவாயில்ல எழுந்துரு, அந்த எழுந்துருன்னொன்னே சொல்கிறத கேட்டுட்டு எழுந்திருக்கணும். அப்போது சொல்வதை கேட்கிற மனநிலை இருந்தால் தான் அந்த கட்டுப்படுவது, சொல்லுக்கு கட்டுப்படுவது, அந்த மனசோட குரலுக்கு கட்டுப்படுவது, மனதின் குரலுக்கு கட்டுப்படுவது. போய் தூக்கமே வராதப்போ கூட நைட்டு 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு யாருக்கும் தூக்கம் வராது பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது நீ தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் தூங்க முயற்சிக்கிறேன், கண்டிப்பாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டு போய் தூங்கிடணும். தூங்குவதற்கு முயற்சி செய்யணும். 10 நிமிஷத்தில் அதே மாதிரி தூக்கம் வந்துடும். அதே மாதிரி அதிகாலையில் காலைல 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, எழுந்துரு பாரு 4 மணி ஆயிடுச்சு எழுந்துரு அப்படின்னோடனே ஓகே நல்லா தூங்கிட்டு இருந்தால் கூட சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்குற மனநிலை இருக்குல்ல, அது எங்கே ஆரம்பிக்கணும்னா இரவு நீங்கள் தூங்கு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது போய் தூங்குன்னு மனசு சொல்லும். 9 மணி ஆயிடுச்சு பாரு, இதுக்கப்புறமே என்ன மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்க, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு சொல்லுது. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறீங்க. அப்புறம் அதே மாதிரி காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, எழுந்துரு, இன்னும் ஏன் தூங்குற, அதான் நைட்டு 9 மணிக்கு படுத்த, 4 மணி ஆயிடுச்சு, காலையில் 4 மணி ஆயிடுச்சு, மொத்தமாக 7 மணி நேரம் தூங்கியிருக்க, இது உனக்கு போதாதா, எழுந்துரு அப்படின்னோடனே நல்லா தூங்கிட்டு இருந்தால் நீங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் எழுந்திருச்சிருவீங்க. தூக்கம் வராதப்பவும் தூங்குறதுக்காக தூங்க போயிடுறீங்க, மனசு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கம் வராதப்போ கூட அந்த இரவு 9 மணிக்கு கூட மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் போய் தூங்க போகிறீங்க. அதே மாதிரி காலையில் நல்லா தூங்கிட்டுறீங்க, அப்போ கூட மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஆக மனதுக்கு கட்டுப்படுகிற வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாதப்போ தான் உடம்பு சொல்கிறத மனசு கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கணும். அதை கேட்டுக்கிட்டோம், கட்டுப்பட்டுட்டாலே போதும். மனது ஒருத்தர் சொன்னால் கேட்கணும். இப்போ அந்த கட்டுப்படுதல், அந்த கீழ்ப்படிதல் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதை எங்கே கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த பெரியவங்க சொன்னாக்கா கேட்டுக்கணும். பெரியவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, பெரியவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்கன்னா, அப்போது உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு இயல்பாகவே கீழ்ப்படிதல் வந்துடும். உங்கள் மனசு சொன்னாலும் நீங்கள் கேட்டுப்பீங்க. பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட பெரியவங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க, அவங்கெல்லாம் சொன்னால், அதாவது அவங்க சொன்னால் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும், அதுதான் கேட்பீங்க. அப்படி தானே? பெரியவங்க கண்டிப்பாக யாரை நீங்கள் பெரியவங்கன்னு நினைப்பீங்க, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க பெரியவங்க. அப்போ அவங்க உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்பட பழகிக்கணும். பெரியவங்களுக்கு கட்டுப்படுவதன் மூலம், அந்த பணிவாக நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னால் கேட்கும், உங்கள் மனசு சொன்னால் கேட்கும். நீங்கள் பெரியவங்க பேசும்போது எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க, மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மனசு சொன்னால் உங்கள் உடம்பு கேட்காது. உங்கள் மனசுங்கிற ஒரு ஆணின் மனசு என்பது பெரியவங்க மாதிரி அவனை வழி நடத்தும். அவனோட அம்மா மாதிரி அவனோட மனசு, டேய் தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு, அது ஒரு கருத்து.
ஒரு அம்மா வந்து எப்படி பெரியவர்கள்லாம் எப்படி வந்து சிறியவர்களை வேலை வாங்குவாங்க, இப்படி சொன்னால் தான் அந்த இவன் வந்து இந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதுதான் வந்து அவனுடைய மனசு வந்து அப்படி தான் செயல்படும். அவனை வந்து ஆர்டர் போடும், அவனை வந்து பாராட்டும் அல்லது வந்து குறை சொல்லும், நீ தப்பு பண்ணிட்ட, இந்த மாதிரி சுட்டி காட்டும். அவனுடைய மனசு, ஆணின் மனசு வந்து அவன்கிட்ட பெரியவர்கள் போல் நடந்துக்கும். பெரியவர்கள் போல் நடந்துக்கிட்டு இவனை வந்து வழிகாட்டும். அப்போ நீ வந்து உன் மனசு சொன்னால் கேட்கணும். அப்படின்னா நீ உன்னுடைய வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, உன்னுடைய அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அல்லது உனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் இருப்பார், ஆசிரியர் இருப்பாங்க. பள்ளியில் போனால் ஆசிரியர், அலுவலகத்தில் போனால் மேலதிகாரிகள், உன்னை விட மேலானவங்க பெரியவங்க, அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் உன்னுடைய மேலதிகாரி. அவங்கெல்லாம் சொன்னால் அதற்கு கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் பண்பு இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த கீழ்ப்படிதல் பண்பு தான் உங்கள் மனசு சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கறதுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு மேலே உங்களை விட பெரியவங்க எது சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் மனசு சொன்னால் உங்கள் உடம்பு கேட்காது. அப்போது பயிற்சியை நீங்கள் எங்கே எடுக்கணும்? மனசுக்குள்ளே எடுக்காதீங்க, வெளியில் எடுங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிருவீங்க. காலையில் எழுந்திருக்கணுமா, பெரியவங்க சொன்னால் கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதாவது சொன்னாக்கா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்கோங்க, உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்கள் மனசு சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கும். இப்போ ஒரு அம்மா சொல்கிறத ஒரு மகன் கேட்கவே இல்லை, எடுத்தறிஞ்சு பேசுகிறான், அடப்போ அம்மா நீ உனக்கு வேலையே கிடையாது, இன்னும் ரொம்ப பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அப்படின்னா அப்போ அவனுடைய மனசு சொன்னால் அவன் உடம்பு கேட்காது. மனசுங்கிறது யார்? பெரியவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, எப்படியெல்லாம் வேலை வாங்குவாங்க, அதன்படி தான் அதோட கருத்து தான், அதோட கற்பனை தான் மனசு. மனசு என்ன பண்ணுது? இப்படி வேலை வாங்கினா தான் இவன் கேட்பான் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க மாதிரி இது நடந்துக்குது. பெரியவங்க நமக்குள்ளே இருக்கிற பெரியவங்க மனசு தான். ஒரு ஆணின் மனசு ஆணிற்கு கடவுள். ஒரு ஆணோட மனசு வந்து ஆணுக்கு கடவுள். பெரியவங்க தான் கடவுள். வழி நடத்துகிறவங்க தானே கடவுள். ஆணோட உடம்பு வந்து ஆணின் மனதின்படி வழி நடந்து போகணும். அப்போது நீங்கள் வந்து மனசு சொன்னால் உடம்பு கேட்கணும். அதிகாலையில் எழும்பணுன்னா அந்த மனசு சொல்லும், காலையில் எழுந்துரு அப்படின்னா சொன்னால் எழுந்திரிக்கணும். நைட்டு வந்து 9 மணிக்கு நீ போய் படுன்னு சொன்னால் படுக்கணும். இப்போ அம்மா அப்படி தானே சொல்லுவாங்க, குழந்தைகள் அப்படி தான், போய் படு, இந்நேரத்துக்கு என்ன மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்க, போய் படி, எழும்பு, இன்னுமா தூங்கிட்டுருக்குற, எழும்பு, தூங்காத, பாரு படி, எக்ஸாம்புக்கு படி, ஏதாவது சொல்கிறாங்கல்ல, போய் குழி, பல் விளக்கு. அதுதான் மனசு. ஒரு ஆணின் மனசு அப்படி தான் செயல்படும். ஆனால் ஒரு பெண்ணோட மனசு வேறு மாதிரி செயல்படும். ஒரு பெண்ணுக்கு யார் பெரியவங்க தெரியுமா? அந்த உடம்பு தான் பெரியவங்க. அந்த பெண்ணோட மனசு வந்து அந்த பெண்ணின் உடம்பை விட சின்னது தான். அதனால தான் பெண்கள் ஏன் அந்த உடம்பை ஆபரணங்கள் போட்டு அலங்கரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடம்பை கொண்டாடுறாங்க, அதை அலங்கரிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த உடம்பு தான் அவங்களுக்கு பெருசு. அவங்க மனசுங்கிறது வந்து அந்த உடம்பை விட சின்னது தான். ஆனால் ஒரு ஆணின் மனசு இருக்குது பாருங்கள், அது பெருசு. ஆனால் அவனோட உடம்பு அந்த மனசை விட சின்னது. ஆனால் ஒரு பெண்ணின் மனசு இருக்குது பாருங்கள், அது வந்து அவளோட உடம்பை விட சின்னது. ஆனால் அவளுடைய உடம்பு தான் அவளுக்கு வந்து பெரிது, மதிப்பு வாய்ந்தது. ஒரு ஆணுக்கு அவனுடைய மனசு தான் வந்து மதிப்பு வாய்ந்தது, அவனுடைய உடம்பு அதன் பிறகு தான். ஆனால் ஒரு பெண்ணிற்கு அவளுடைய புற உடல் இருக்குல்ல, அதுதான் மதிப்பு வாய்ந்தது. அதனால தான் மதிப்பு வாய்ந்த அந்த உடம்புக்கு அவங்க ஆபரணங்கள் போட்டு அழகுபடுத்துகிறாங்க, கொண்டாடுறாங்க, பெருமையாக காட்டுறாங்க. என்னுடைய உடம்பை பார், எனது மதிப்பை பார். அப்போது ஒரு பொண்ணுக்கு உடம்பு அழகாக இருக்கணும், அதுதான் அவளுக்கு மதிப்பு. அந்த அளவுக்கு. அப்போ வந்து ஒரு பெண்ணோட மனசு எப்படி செயல்படும் அப்படின்னா, பணிவாக செயல்படும். இப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடம்பு தான் பெரியவங்க, ஒரு ஆணுக்கு அவனுடைய மனசு தான் பெரியவங்க, கடவுள்.
ஒரு ஆணுக்கு அவனுடைய மனசு தான் கடவுள், ஒரு பொண்ணுக்கு அந்த உடம்பு தான் கடவுள், அவளுடைய மனசு கடவுள் கிடையாது. ஒரு பெண்ணிற்கு அவளுடைய மனசு கடவுள் கிடையாது, ஒரு பெண்ணிற்கு அவள் உடம்பு தான் கடவுள். அதனால தான் ஒரு ஆணை பார்க்கும்போது அவன் மனசை பார்ப்பாங்க, அவன் உடம்பை ஃபஸ்ட்டு பார்க்காம அவன் குறிப்பாக அவன் மனசு எப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவனுடைய மனசில் வந்து கடவுள் இருக்காரா, கடவுள் தன்மை இருக்கிறதா. ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது மனசெல்லாம் பார்க்குறதில்ல, உடம்பை தான் பார்ப்பாங்க, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கடவுளை பார்க்கிறார்கள். எதை பார்க்கணும் அப்படி இதிலேருந்து என்ன பார்க்கணும், கடவுளை பார்க்க வேண்டும். அப்போது ஒரு பெண்ணோட மனசு எப்படி செயல்படும்னா, இப்போ ஒரு ஆணோட மனசு என்ன பண்ணும், ஆர்டர் போடும், ஏய் அதை பண்ணு, எழுந்துரு, காலைல எழுந்துரு, என்னடா நீ தப்பு பண்ணிட்ட, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ அது தப்பு, பரவாயில்ல பாராட்டு, உண்மையிலே உனக்கு பாராட்டு, சூப்பராக பண்ணிட்டு, இப்படி தான் ஆணோட மனசு பேசும். ஆனால் ஒரு பெண்ணோட மனசு எப்படி பேசும், ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எழுந்துருங்க, ஓகே நல்லா உண்மையிலே சிறப்பாக பண்ணிட்டீங்க, உண்மையிலே செமையாக இருக்குங்க, எவ்வளோ அட்டகாசமாக பண்ணிட்டீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட மனசு இப்படி தான் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். பெண்ணிடம்னா பெண்ணோட உடம்புக்கிட்ட, பெண்ணோட மனசு வந்து பெண்ணோட உடம்புக்கிட்ட இப்படி தான் வாங்க போங்கன்னு பணிவாக பேசும். ஏன்னா பெண்ணோட உடம்பு பெரியவர், பெருசு, கடவுள். ஆனால் பெண்ணோட மனசு அந்த உடம்புக்கிட்ட பணிவாக நடந்து கொள்கிற ஒரு குழந்தை. பெண்ணோட மனசுங்கிறது பணிவாக தான் அந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும். இது எப்படி அப்படின்னா, ஒரு அம்மா இருக்கிறாங்களா, ஒரு பெண் குழந்தையை பெற்ற அம்மா வந்து தனது பெண் குழந்தையை பார்த்து எப்படி பேசணும் அப்படின்னா, வாங்க போங்கன்னு தான் பேசணும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைகிட்ட சின்ன வயசாக இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு தான் பேசணும். எழுந்துருங்க, சாப்பிட்டீங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் குழந்தைகளை என்ன பண்ணாலும் தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே வளர்ப்பாங்க. ஒரு பெண் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு வயசு ஆயிடுச்சு, பேச ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அந்த பெண் குழந்தை என்ன பண்ணால் தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே அடிக்கும், அடிப்பாங்க, திட்டுவாங்க, வளர்ப்பாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையிடம் எப்படி பழகிறாளோ அதுதான் அந்த பெண்ணின் மனசில் உள்ள அந்த கருத்து வடிவம், அந்த பெண்ணின் மனசு செயல்படுகிற விதம். ஒரு பெண்ணின் மனசு எப்படி செயல்படுகிறது என்றால் அதன் செயல்படுகிற விதம் எப்படி என்றால், அந்த பெண்ணை பெற்றெடுத்தவ அந்த பெண் குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்கிற முறை தான் அந்த பெண்ணின் மனது செயல்படுகிற விதமாக இருக்கிறது. அதனால் ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த அந்த குழந்தை, அது சின்ன பெண் குழந்தையார், அதுக்கிட்ட கூட வாங்க போங்க, ஏங்க நீங்கள், சரிங்க அப்படி. அப்போ அந்த பெண் குழந்தை என்ன பண்ணும், தன்னை பெற்றெடுத்த தனது தாயை தன்னை பெற்றெடுத்த அந்த பெண்ணையே அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அறிவுரை சொல்லுவாங்க. அது மாதிரி தனது அப்பா இருக்கான்ல, அந்த அப்பாவையும் அடிக்கும், டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லுவோம். அதான் அந்த பெண் குழந்தைகளோட இயல்பு. டே இங்கே வாடா, என்னடா பண்ணிகிட்ருக்க, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அது செஞ்சியா இல்லையா, எதையுமே ஏன் உடனே செய்ய மாட்டேன்ற, இதெல்லாம் சரியில்லை, இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெண் குழந்தைகளோட இயல்பு அதுதான். அது மாதிரி அப்போது அந்த அப்பா என்ன பண்ணுவார், தன்னுடைய அந்த மகள்கிட்ட சொல்லுங்கள் மகளே அப்படி, சரிங்க மகளே, நான் தப்பு நம்ம செய்ய மாட்டேன், அப்படி தான் அந்த அப்பா வந்து பேசணும். அதுதான் அந்த ஒரு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடம் எப்படி இப்போ நடந்துக்கிறாங்க, அதுதான் மனசு செயல்படுகிற விதம். ஒரு ஆணின் பெற்றோர் ஆணிடம் எப்படி நடந்துப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, டே இங்கே வாடா அப்படிம்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, போடா அது வேற போய் சரிடா போடா, என்னடா சாப்பிட்டியாடா, என்னடா இப்படி ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு உனக்கு, அப்புறம் சரிடா பரவாயில்லடா, எல்லாம் சரியாயிடும்டா. அப்படி அந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆண் குழந்தைகிட்ட எப்படி நடந்துப்பாங்க, எப்படி பேசுவாங்களோ அதுதான் ஒரு ஆணின் மனசு பேசுகிற முறை. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைகிட்ட அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி பேசுவாங்களோ அதுதான் அந்த பெண்ணின் மனசு செயல்படுகிற முறை. பெண் குழந்தைகிட்ட பெண்ணின் பெற்றோர்கள் எப்படி செயல்படுவாங்க, எப்படி பேசுவாங்க, வாங்க போங்க அப்படின்னு பணிவாக பேசணும். ஒரு பெண் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணை தனது மகளாக நினைப்பாங்க. ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த தனது பெண் குழந்தையை
தனது அம்மாவாக நினச்சி அம்மா அம்மான்னு கூப்பிடணும். ஆனால் ஒரு அப்பா வந்து தனது மகளை மகள்னு தான் கூப்பிடணும். ஒரு மகள் வந்து தனது அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடணும். ஆனால் ஒரு பெண் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணை மகளே என்று தான் கூப்பிடுவாள். வாடி போடி மகளே அப்படின்னு தான் நினைப்பாள். அது மாதிரி ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த பெண்ணை அம்மான்னு தான் கூப்பிடணும். அந்த அளவுக்கு பெண்களுடைய உறவுமுறை நுட்பமானது. பெண்களை புரிஞ்சுக்கணும், அதுதான் அறிவுபூர்வமானது. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களின் உறவுமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து ஆண்களின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது, கடினமானது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயத்த இதை கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு பெண்களின் உணர்வுகள், உறவுமுறை, வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது, புதுமையானது, நுட்பமானது, எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆக நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்களை புரிஞ்சுக்கிறது, ஆண்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது எளிதுங்கிறதுனால தான் ஆண்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை பெண்கள்கிட்டையும் ஆண்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் பெண்கள்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ பெண்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு, உறவு முறைங்கிறது வேறு, உணர்வுகள் என்பது வேறு. அதனால் பெண்களுடைய வாழ்க்கை, பெண்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆண்களை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், புரிந்து கொள்கிற. ஆனால் புரிஞ்சுக்கணும், அதுக்காக புரிஞ்சிக்கவே போகக்கூடாது. அது ஈஸிங்கிறதுக்காக அதை அப்படி கிடையாது. அப்போ கஷ்டமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அப்போ நான் இவ்வளோ ரகசியம் இருக்குது, இதை நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, நான் ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. பெண்களுடைய உறவுமுறை, உணர்வுகள் எது, அவங்க எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, இந்த விஷயம் கூட தெரியாத அளவுக்கு நாம் முட்டாளாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து விண்வெளிக்கெல்லாம் போயிட்டோம் அப்படிங்கிற பெருமை வேறு. நாம் முட்டாளாக இருக்கிறோங்கிறத மறைக்கிறதுக்காக தான் அறிவாளின்னு நிரூபிக்கிறதுக்காக விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்தனம் இருக்குல்ல, மனித உறவுமுறைகளை புரிந்து கொள்ளாத முட்டாள்தனம் இருக்குல்ல, இது மனுஷங்களுக்கு அவமானத்தை தரும், சிறுமையை தரும். அதை மறைக்கிறதுக்காக தான், இல்லை நாங்கள் முட்டாள் இல்லை பாரு, விண்வெளிக்கெல்லாம் போயிட்டோம் பாரு, கப்பலில் போகிறோம், விமானத்தில் போகிறோம், நாங்கள் முட்டாள் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க மனுஷங்க. நீ முட்டாள் தான், இதை புரிஞ்சிக்காமல் நீ எதை புரிஞ்சுக்கிட்டாலும் நீ முட்டாள் தான். மனித உறவுமுறைகளை புரிஞ்சிக்காமல், பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பெண்களை புரிந்து கொள்ளாமல், பெண்களுக்கு சமத்துவத்தை வழங்காமல், பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காம நீ என்ன ஆராய்ச்சி பண்ணாலும், நீ என்னதான் நீ ஒன்று அறிவாளியாக காட்ட முயற்சி பண்ணாலும் நீ முட்டாள் தான், வடிகட்டிய முட்டாள் தான். அதனால் யார் புத்திசாலின்னா பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் புத்திசாலி, அவங்க தான் அறிவாளி. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்கள், பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற பெண்கள், பெண்களும் ஆண்களும் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கஷ்டம். அவர்கள்தான் அறிவாளிகள், அவர்கள்தான் புத்திசாலிகள். பெண்களில் யார் புத்திசாலி? பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற பெண்கள் தான் புத்திசாலி. ஆண்களில் யார் புத்திசாலி? பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர்கள் தான் புத்திசாலி. இப்போ நான் சொல்கிறேன்ல, பெண்களை இப்படி தான் கூப்பிடணும், பெண்களுடைய இயல்பு இப்படி தான். பெண்கள் பிறக்கும்போது அவங்களுடைய வயசை 120 கணக்கிடணும். வருடங்கள் செல்ல செல்ல ஒரு வயசாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆண்களின் வயது 1 தொடங்கும். அப்போ இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் அறிவாளி, எனக்கு இருக்கிற அறிவின் பெருமை, நான் அறிவுடையவன் என்பதற்கு இதுதான் சான்று. நான் வந்து விண்வெளிக்கு போயிருந்தா கூட நான் அதை பெருமையை, நான் விண்வெளிக்கே போகிற அளவுக்கு எனக்கு விஞ்ஞானி அறிவு இருந்தாலோ, அல்லது நான் பெரிய மருத்துவராக இருந்தால் கூட, ஒரு மருத்துவரோட என்ன ஒப்பிடுங்க, யார் ஒரு பெரிய விஞ்ஞானியோட என்ன ஒப்பிடுங்க, இதில் யார் சிறந்தவர்னா நான் தான் சிறந்தவர், என்னுடைய அறிவு தான் மேலானது. ஏன்னா நான் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதை விட மேலானதுன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தான் அறிவாளின்னு வேற இங்கே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் எல்லாரையும் விட நான் தான் அறிவாளி. என்னை போல் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர்கள் தான் அறிவாளிகள். பெண்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அறிவாளிகள். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்கள், பெண்கள், என்னை போல். நான் தான் அறிவாளின்னு இல்லை, என்ன மாதிரி நிறையவர்கள் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள். அப்போது அவர்கள்தான் அறிவாளி. அதனால் அறிவுடையவர்கள்னா யார் அப்படின்னா பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற. மற்றவங்கெல்லாம் முட்டாள் தான். நீ பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீ விண்வெளிக்கே போனாலும் சரி,
நீ முட்டாள் தான். முட்டாள்கள் உருவாக்கிய உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அதனால தான் 2040 இது செயலிழக்க போகுது, இது அழிய போகுது. இது உண்மையிலே இது நிலச்சி இருக்கணும் அப்படின்னு இது அறிவுடையோர் உருவாக்கிய உலகமாக இருந்தால் இது நிலச்சி தானே இருக்கணும். இப்போது எவ்வளோ சாதனைகள் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, நாம் செய்த சாதனை 1000 வருஷத்துக்கு மேலே நிற்கும்னு நினச்சிட்ருக்காங்க. எல்லா துறையிலையும், சினிமா துறை, அரசியல் துறை, அப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ பல்பை கண்டுபிடிச்சாங்க, அது 1000 வருஷத்துக்கு இந்த உலகம் இருக்கும். அந்த கண்டுபிடிப்பு அது யார் கண்டுபிடிச்சாங்க, ஒரு பேர் சொல்லுவாங்க கிடையாது. அந்த கண்டுபிடிப்போட ஆயுள் காலமே 100 வருஷமோ 150 வருஷமோ தான். ஏன்னா 2040 இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது. அப்புறம் மின்சார பயன்பாடு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. மின்சாரம் பல்புன்னா என்னன்னு தெரியாத உலகத்துக்கு நம்ம போகிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பாத மக்கள் வரப்போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு சினிமா துறையிலையா ஒரு பெரிய 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 சாதனை, இமாலய சாதனையெல்லாம் அங்கே படைச்சிருப்பாங்க, ஒரு இசைத்துறையிலையும் சரி. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் 1000 வருஷத்துக்கு என்னுடைய சாதனையை இந்த மக்கள் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அது அவர் தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டா இன்னும் 2040 இந்த உலகம் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த சாதனைகள் இருக்குல்ல, அது காணாமல் போயிடும். அப்படின்னா அது அறிவுடைய சாதனையா? ஒரு சாதனை என்பது ஒரு நிரந்தரமாக இருக்கணும், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கணும். இப்போது கடந்த காலத்தில் குடும்பம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அதுதான் இமாலய சாதனை. அது இந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். குடும்பம், உறவுமுறை, அம்மாங்கிற உறவுமுறையை கண்டுபிடிச்சாங்க, ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். குடும்பமாக வாழ்ந்தால் தான் குடும்பங்கிற அந்த பேரை கண்டுபிடிக்க முடியும், அமைப்பை கண்டுபிடிக்க முடியும். அம்மா, அப்பா, அந்த வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், மொழியை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். அதுதான் இயற்கையான சாதனை. இயற்கையான சாதனைங்கிறது என்றைக்குமே இருக்கும். இதில் இந்த இயந்திர அறிவியல் உலக சாதனைங்கிறது செயற்கையான சாதனை. இது பாருங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நீங்கள் என்ன சாதனை செஞ்சாலும் அது செயற்கையானது தான். அப்போ நான் 1000 வருஷத்துக்கும் ஏன் புகழ் பாடிட்டு இருப்பாங்கன்னு நிறைய பேர் கற்பனை நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அவருடைய சாதனையும் செயலிழந்து போயிடும். அது பிறகு யாரும் இந்த சினிமா பாட்டெலாம் பாடிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி படிப்படியாக மறந்துடுவாங்க. அவங்கவுங்க சொந்தமாக பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாடல் எப்படி இருக்கும், ஒரு மனித பாடல் எப்படி இருக்கும், அதற்கான நான் வீடியோ போடுறேன். ஒரு மனித பாடல் எப்படி இருக்கும், மனித கவிதை எப்படி இருக்கும், மனித ஓவியம் எப்படி இருக்கும், மனித எழுத்துக்கள் எப்படி இருக்கும், மனித உயிர்கள் எப்படி கதை சொல்வார்கள், எல்லாத்துக்கும் நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஒரு புதிய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர்கள் எப்படி வாழ்வாங்க, ஒரு ஊர் எப்படி இருக்கும், மனுஷங்க வாழ்கிற ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான வரைபடமும் என்னிடம் இருக்கிறது. அதையும் நான் வெளியிடுகிறேன். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நிகழ்கிற சாதனையெல்லாம் அறிவுடைய சாதனை கிடையாது. இப்போ இது ஒரு செயற்கையானது, இது நிரந்தரமே கிடையாது. அப்போ இது ஒரு முட்டாள்தனமான சாதனை தானே. நீ ஒரு முயற்சி, ஒரு உழைப்பு, அந்த உழைப்பு காலகாலத்துக்கும் பயன்படணும். சும்மா ஒரு தற்காலிகமாக பயன்பட்டால் மட்டும் போதாது, ஒரு 100 வருஷத்துக்கு பயன்பட்டால் மட்டும் போதாது, 150 வருஷத்துக்கு மட்டும் பயன்பட்டால் போதாது. நாம் உழைக்கிற உழைப்புங்கிறது மனுஷங்களோட உழைப்பு மனுஷங்களுடைய ஆயுள் காலத்துக்கும் பயன்படணும். அதுக்கு தான் உதாரணம் அதுக்கான இப்போ அந்த காலத்தில் குடும்பங்கிற அமைப்பை கண்டுபிடிச்சாங்க, திருமணங்கிற ஒரு நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க. அது பாருங்கள் காலகாலத்துக்கும் இருக்க தான் போகுது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புங்கிறது அதுவாகத்தான் இருக்கணும். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், தானியங்களை சாப்பிடாதீங்க, மாமிசத்தை சாப்பிடாதீங்க, அது மனித உணவுகள் அல்ல நமது நோய்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உதாரணங்களோடு நான் சொல்கிறேன். அப்போது இந்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல, இந்த உண்மை, இந்த உழைப்பு, இதை கண்டுபிடிப்பதற்காக நான் கஷ்டப்படுறேன்ல, அது அதனால் கிடைச்ச அந்த உண்மைகள் தான் ஒரு சாதனை. அப்படின்னா இது இந்த மனித உயிரினம் வாழ்கிற வரைக்கும் பயன்படும். மனித இனம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நீ தானியங்களை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, முட்டைகளை சாப்பிடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஊரை வடிவமைக்கிறேன், ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறேன், ஒரு ஊரோட வடிவமைப்பை கண்டுபிடிக்கிறேன். இந்த மனித இனம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வடிவமைப்பை பின்பற்றி தான் வாழணும். அதை புறக்கணிச்சிட்டு நீ இஷ்டம் போல் வாழ்ந்தன்னா கண்டிப்பாக மனித வாழ்க்கை நாசமாக போயிடும். நான் சும்மா சொல்லலை, ஏதோ நான் கண்டுபிடிச்சேன் அதை நீ பின்பற்றியாருன்னு சொல்லலை, அதுதான் உண்மை. யார் கண்டுபிடிச்சாலும் அது அப்படி தான் இருக்கும்.
அந்த கண்டுபிடிப்பு அது நான் ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஊரில் மக்கள் இப்போ இந்த ஊரில் தான் வசிக்கணும்னு ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு கண்டுபிடிப்பு. அது ஒரு பொதுவானது. இயற்கையில் அப்படி ஒரு உண்மை இருக்குது. அதை நான் முதல்ல போய் கண்டுபிடிக்கிறேன். அந்த புதையலை நான் எடுக்கிறேன். யார் கண்டுபிடிச்சாலும் அவங்க அதைத்தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மனித இனம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இன்னும் லட்சம் வருஷம் இருக்கலாம், பல லட்சம் வருஷம் இந்த உலகத்தில் இருக்கலாம். பல லட்சம் வருஷம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் நான் கண்டுபிடித்த அந்த ஊருக்கான வடிவமைப்பு அதை பின்பற்றி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும். அதற்கு முரணாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்களுக்கு வாழவே முடியாத அளவுக்கு சிரமமாக போயிடும். அந்த வாழ்க்கை முறையே நாசமாக போயிடும். மனித வாழ்க்கை முறையே நாசமாக போயிடும். இது சாபம் இல்லை, அது விளைவு சொல்கிறேன். அதாவது குடும்பம்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சதானே வாழ்ந்து பார்த்து குடும்பங்கிற ஒரு அமைப்பு தேவை, திருமணங்கிற ஒரு நடைமுறை தேவை, அம்மா அப்பா என்கிற உறவுமுறை தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கல்ல. அதை நீ நான்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு போனால் என்ன ஆகும்? மனித வாழ்க்கை நாசமாக போயிடுமா இல்லையா? அப்போது குடும்பங்கிற ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு ஒரு வலுவான கண்டுபிடிப்போ அது ஒரு கண்டுபிடிப்பு, வலுவான கண்டுபிடிப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் உருவாக்கிய அந்த ஊர். அப்புறம் மனித கவிதை எப்படி இருக்கும், மனித பாடல்கள் எப்படி இருக்கும், மனித ஓவியம் எப்படி இருக்கும், அந்த கண்டுபிடிப்பு இருக்குது பாருங்கள். அதுவும் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னா அந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் அது அப்படி தான். அப்போ நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அப்புறம் நாளைக்கு எதிர்காலத்தில் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நான் கண்டுபிடிச்சி அது தெரிஞ்சு நான் மக்கள்கிட்ட போய் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு அதை பழக்கி அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது இயற்கையானது. நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். கண்டுபிடிச்சேங்கிற அந்த பெருமை அதை சொல்கிறேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். நான் சொல்லலைன்னா கூட அது இயற்கையாகவே எல்லாருமே அந்த நடைமுறைக்கு வந்துடுவாங்க. நான் எதையெல்லாம் இந்த கவிதை, ஓவியம், மனித கவிதை, மனித பாடல், மனித ஓவியம், மனித எழுத்து, மனித கதைகள், மனித உயிர்கள் கதை சொல்கிற முறை, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்ல. சிற்பம் எப்படி செய்யணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்ல. இதை நான் போய் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே அவங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா மரபு ரீதியாக நமது அறிவு என்பது உணர்வு ரீதியாக இன்னொருவருக்கு கடத்தப்படுகிறது. அதனால் நமக்கு தெரியாத தொடர்புகள் இருக்குது. எப்படி மொபைல் ஃபோனில் நம்ம பேசுகிறோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இங்கே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு அந்த மாதிரி அப்போது இந்த கண்டுபிடிப்பு, அப்போது நம்முடைய கண்டுபிடிப்பு பாருங்கள், ஒரு எவ்வளோ பெரிய மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் உயிரோட பல லட்சம் வருஷம். அப்போது என்னுடைய கண்டுபிடிப்பு என்பது லட்சம் வருடங்கள் இந்த மனித இனம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள். அப்போது நம்ம இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். உயரமான கட்டிடங்கள், இந்த விமானம், விண்வெளி ஆராய்ச்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 17 வருஷத்தில் காணாமல் போயிடும், செயலிழந்து போயிடும். அப்போ இதெல்லாம் தற்காலிக சாதனை. ஆனால் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு. 1000 வருஷத்துக்கு மேலேயும் இதெல்லாம் வரலாற்றில் புத்தகமாக படிப்பாங்க, எதிர்காலத்தில் புத்தகமாக படிப்பாங்க. எதிர்காலத்தில் பள்ளிக்கூடங்களே கிடையாது, புத்தகங்களே கிடையாது, கல்லூரிகளே கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, எல்லாம் வாய்மொழி வரலாறு தான். அதனால் இந்த டாபிக் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு. அதாவது மனசு சொல்கிறத ஒரு ஆணோட உடம்பு கேட்கணும், அது மாதிரி பெண்ணின் மனசு சொல்கிறத பெண்ணோட உடம்பு கேட்கணும். அதாவது பெண்ணோட உடம்பு சொல்கிறத பெண்ணின் மனசு கேட்கும், பெண்ணோட உடம்பு சொல்கிறத பெண்ணோட மனசு கேட்கும். அதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள வித்தியாசம். ஆணோட மனசு சொல்கிறத ஆணின் உடம்பு கேட்கணும், பெண்ணோட உடம்பு சொல்கிறத அந்த பெண்ணின் மனசு கேட்கணும். ஒரு ஆணின் மனசு என்பது ஒரு பெண். பெண்ணா யார்? பெரியவங்கன்னு அர்த்தம். ஆண்னா யார்? குழந்தைங்கன்னு அர்த்தம். ஒரு ஆணின் மனசு என்பது ஒரு பெண், ஒரு பெண்ணின் மனசு என்கிறது ஒரு ஆண். அப்போ பெண் சொல்கிறது தான் ஆண் கேட்கணும். அப்படின்னா பெண்ணின் உடம்புங்கிறது பெண், ஆணின் உடம்பு என்பது ஆண், ஆணின் மனசு என்பது ஒரு பெண், பெண்ணின் மனசு என்பது ஒரு ஆண். அப்போ பெண் சொல்கிறத ஆண் கேட்கணும். அப்படின்னா ஆண் மனசு என்பது ஒரு பெண் என்றால் ஆணின் மனசு சொல்கிறத ஆணின் உடம்பு கேட்கணும். பெண்ணின் உடம்பு என்பது ஒரு பெண் என்பதாலும் பெண்ணின் மனசு என்பது ஒரு ஆண் என்பதாலும் பெண் சொன்னால் ஆண் கேட்கணுங்கிறதுனால பெண்ணின் உடம்பான அந்த பெண் சொல்கிறத பெண்ணின் மனசான அந்த ஆண் கேட்கணும். பெண்ணின் மனசு என்பது ஆண் என்பதால் பெண்ணின் உடம்பு எனப்படுகிற அந்த பெண் சொல்வதை
அந்த பெண்ணோட மனசான ஆண் கேட்கணும். அதான் பெண்ணோட உடம்பு சொல்கிறத அந்த மனசு கேட்கும். அதனால் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறத விட மனசுக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு தான் பொருந்தும். அந்த வார்த்தை உடம்புக்கு கட்டுப்படுறது, பெண்ணுக்கு கட்டுப்படு. அப்போ வந்து ஒரு ஆண் வந்து தனது மனசுக்கு கட்டுப்படணும், தன்னுடைய மனசு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் என்ன பண்ணுன்னா, நீ உன் பொண்டாட்டி சொல்கிறத கேளு, நீ உன் அம்மா சொல்கிறத கேளு, நீ உன்னுடைய அம்மாவிடம் பணிவாக நடந்து கொள், நீ உனது அம்மாவுக்கு கட்டுப்படு, உனது அம்மாவின் அன்புக்கு கட்டுப்படு, உன்னுடைய மனைவியின் அன்புக்கு கட்டுப்படு, உனது சகோதரியின் அன்புக்கு கட்டுப்படு, உனது சகோதரியிடம் பணிவாக நடந்து கொள், உனது பாட்டியிடம். பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொண்டால், பெண்களிடம் ஆண்கள் கட்டுப்பட்டு விட்டால், யாருக்கிட்டெல்லாம் உரிமை இருக்கோ அவர்களிடமெல்லாம் அந்த ஆண்கள் வந்து தங்களுக்கு யாரிடமெல்லாம் உரிமை இருக்கோ அந்த பெண்களிடமெல்லாம் அந்த ஆண்கள் வந்து கட்டுப்பட்டு விட்டால், பணிவாக நடந்து கொண்டு விட்டால், ஆணின் மனசு சொல்கிறது அந்த ஆணோட உடம்பு நல்லா கேட்கும். அதனால் பயிற்சியை நீ வெளியில் எடு, மனசுக்கு கொடுக்காத. பயிற்சியை வந்து மனசுக்கு கொடுக்காத, வெளியில் போய் எடு. நீ வாழ்க்கையில் கவனம் செலுத்து. நீ வெளியில் பார்க்குற மனுஷங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆண் வந்து மனசுக்கு கட்டுப்படணும், ஒரு ஆணுடைய மனசு வந்து கட்டுப்பாடு நிறைந்தது, அவனுடைய உடம்பை சூப்பராக கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவன் வெளியில் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், அவங்க அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், அம்மா சொல்கிறத கேட்குறானா, எடுத்தறிஞ்சு பேசுகிறானா, கட்டுப்பட மாட்டேங்கிறானா, அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான், அப்பா சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா, குறிப்பாக அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான்னா அவனுடைய மனசு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஒரு அம்மா சொல்கிறத நல்லா கேட்குறான்னா அந்த பையன் வந்து கண்டிப்பாக அவன் மனசு சொல்கிறத நல்லா கேட்பான். அவன் நினச்சதை நடக்கும். அவன் மனசு நினச்சா அதை வந்து அவன் உடம்பு செய்யும். இதுதான் வந்து விதிமுறை. வெளியில் பார்த்தே அவன் வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்த்தே அவன் மனசோட அழகை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அழகுங்கிறது என்ன தெரியுமா? கட்டுப்படுத்துகிற அந்த திறன் தான் அழகு. ஒரு மனசோட ஆணுக்கு எது அழகுன்னா அவன் கட்டுப்பாடாக இருக்கான் பாருங்கள். ஒரு பெண் சொன்னால் கேட்குறான் பாருங்கள், அந்த பணிவு தான் அழகு. அந்த மனசை வந்து அந்த ஆணை கட்டுப்படுத்துது பாருங்கள், அந்த மனசு தான் அழகு. கட்டுப்படுத்துகிற திறன். ஒரு பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா? அவள் ஆண்களை எப்படி கட்டுப்படுத்துகிறாள், அந்த திறன் தான் அழகு. அவள் கட்டுப்படவே இல்லை, ஆணுக்கு கட்டுப்படுகிறாள், ஆணுக்கு அடிமையாக இருக்கிறா. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, ஆனால் ஆம்பளைக்கு அடிமையாக இருக்கா, அவன் புருஷனுக்கு அடிமையாக இருக்கா அப்படின்னா அவகிட்ட அழகு இல்லை. ஏன்னா அவகிட்ட கட்டுப்படுத்துகிற திறன் இல்லை. அப்படின்னா அவகிட்ட அழகு இல்லைன்னு அர்த்தம். அழகுன்னா என்ன? கட்டுப்படுத்துகிற திறன். அதுதான் ஒரு பெண்ணிற்கு அழகு. ஒரு ஆணிற்கு எது அழகு? கட்டுப்படுவது. அதுதான் அழகு. அவனுடைய மனசுக்கு எது அழகு? ஒரு ஆணின் மனசு அழகாக இருக்கா இல்லையான்னா அவன் மனசு சொல்கிறத அந்த ஆண் கேட்கணும், அந்த ஆணோட உடம்பு கேட்கணும். அப்போ தான் அவன் மனசுக்கு அழகு. அது அந்த உடம்புக்கும் அது அழகு. கட்டுப்படுதல் என்பது ஆணின் உடம்புக்கு அழகு, உடல் அழகு. ஆணின் உடல் அழகு என்றால் கட்டுப்படுவது, பணிந்து நடப்பது, பணிவாக நடந்து கொள்வது பெண்ணிடம். அதுதான் ஆணின் உடம்புக்கு உள்ள அழகு. ஒருத்தன் நல்ல உடம்பு நல்ல சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்கான், ஆனால் வந்து பொம்பளைகளை பார்த்தா அவன் பொண்டாட்டியை பார்த்தா அடிக்கிறான், திட்டுறான், அம்மாவை பார்த்தா திட்டுறான், அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் உடம்புல அழகு இல்லை. அவன் உடம்பு சிக்ஸ் பேக்காக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த உடம்புல அழகே இல்லை. அதனால் ஒரு பெண்ணிற்கு எது அழகு? அந்த உடம்பு சொன்னால் கேட்கணும். ஒரு அம்மாவுக்கு எது அழகு? அந்த அம்மா சொன்னால் பையன் கேட்கணும். அப்போ கேட்டால் தான் அந்த அம்மாவுக்கு அழகு, அந்த அம்மாவோட உடம்பு அழகாக தெரியும். ஒரு மனைவி சொன்னால் கணவன் கேட்கணும். அப்போ தான் அந்த மனைவியோட உடம்பு அழகு என்று பொருள். ஒரு மனைவி சொன்னால் அவன் கேட்கவே இல்லை, அவன் புருஷன் கேட்க மாட்டான், அவன் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு அம்மா சொன்னால் அவன் புருஷன் ஆம்பளைங்க கேட்க மாட்டான், அந்த உடம்புக்கு அழகு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் ஒரு பெண்கள் தங்களுடைய உடல் அழகை மேம்படுத்த வேண்டுமென்றால் ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த உடம்புக்கு மதிப்பு. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். அப்படியே நான் சொன்னது இதுவரைக்கும் சொன்னது இயற்கையான விதிமுறை. இப்போ நம்ம செயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட வேண்டும். அந்த மாதிரி அப்போ அதுதான் இப்போ வந்து ஆண்கள்லாம் பெண்களாக மாறிட்டாங்க, பெண்கள்லாம் ஆண்களாக மாறிட்டாங்க. ஆண்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி ஆண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அதை வந்து இப்போ பெண்கள் செய்கிறாங்க. ஆண்களுடைய ரோலை வந்து பெண்கள் நடந்துக்கிறாங்க.
இது ஒரு நடிப்பு. பெண்கள்லாம் ஆண்களுடைய வேஷம் போட்டுக்கிட்ட மாதிரி, ஆண்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, எப்படி வாழ்வாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க. ஆண்கள்லாம் இப்போ பெண்களாக மாறிவிட்டார்கள். ஆண் சர்வாதிகாரம்னா என்னன்னாக்கா, பெண்களுடைய இயல்புக்கு இப்போ பெண்ணாக மாறிவிட்ட ஆண்களுடைய நிலைமை தான் ஆணாதிக்கம் அல்லது ஆண் சர்வாதிகாரம். இந்த பெண் அடிமைத்தனம் அல்லது ஆண்களுக்கு பெண்களாக உதவியாக இருக்கிற அந்த ஆண்களுக்கு உதவியாக இருக்கிற அந்த பெண்களுடைய வாழ்க்கை முறை என்பது என்னவென்றால், ஆண்களாக மாறிவிட்ட பெண்கள். எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல, ஒரு செயற்கையான ஒரு விஷயம். அதான் செயற்கையானங்கிறது அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அருவருப்பானது. அதை ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல, சாக்கடையை கடக்கணும், அந்த சாக்கடையை கடக்கணும்னா அந்த சாக்கடையில் இறங்கி தான் ஆகணும். அதுதான் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக இயற்கையான விதிமுறை என்பது என்ன, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும். நான் சொல்கிற இயற்கையான விதிமுறை எதிர்காலத்தில் வரப்போகுது. அதனால் நம்ம மனசு, ஒரு ஆணோட மனசு சொன்னால் அவன் உடம்பு கேட்கணும். அது மாதிரி ஒரு பெண்ணோட உடம்பு சொன்னால் அவள் மனசு கேட்கணும். பெண்ணோட உடம்பு சொல்கிறத அவளுடைய மனசு கேட்கணும், பணிவாக கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வெளியில் தான் பயிற்சி எடுக்கணும். ஒரு ஆணோட ஒரு பெரியவங்ககிட்ட பொதுவாக அது ஆணோ பெண்ணோ, நீ இந்த உலகத்தில் யாரை பெரியவங்கன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கட்டுப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னை விட யாரெல்லாம் பெரியவங்க, வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் யாரையெல்லாம் நீ பெரியவங்கன்னு நினைக்கிறியோ, யாரையெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிட்றியோ, யாரிடமெல்லாம் உனக்கு உரிமை இருக்கிறதோ அவர்கள் சொன்னால், அந்த மாதிரி பெரியவங்க சொன்னால் சின்னவங்க கேட்டு நடந்துக்கோங்க. சும்மா வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, எதிர்த்து பேசுகிறது, விதண்டாவாதம் பேசுகிறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, பெரியவர்களிடம் மரியாதை, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் பெண்கள் பெரியவர்கள். ஆனால் பெண்களை விட பெரியவங்க யார்? ஒரு பெண் ஒரு பெண்ணிற்கு யார் பெரியவர்? அவள் பெற்றெடுத்த பெண் அவளை விட பெரியவள், அந்த பெண்ணை விட பெரியவள். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுடைய உறவுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை விட பெரியவளாக இருக்கிறாள். இந்த இயந்திர அறிவு அது செயற்கையான நடைமுறை தான். ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அது தன்னை குழந்தையாக தான் நினைக்கணும். அதான் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை, செயற்கையான நடைமுறை. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில் உள்ள தன்னை விட பெரியவங்க கிட்ட போயிட்டு, அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களுக்கு பெரியவர்கள். ஆண்கள் யார்? பெண்களை விட பெரியவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க, மாற்ற முடியாது. அது அந்தளவுக்கு வலிமையானது அந்த உறவுமுறை என்பது. நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களாகிய நீங்கள் ஆண்களை பெரியவர்களாக நினைங்க. உங்களை விட நீங்கள் இல்லை, ஆண்களை விட நாங்கள் தான் பெரியவங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சிறப்பான பலனை தராது. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய பாதிப்பை உண்டு பண்ணும், கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு எச்சரிக்கை, அபாய எச்சரிக்கை. அதனால் இந்த அந்த அளவுக்கு இந்த செயற்கையான உலகம் ரொம்ப இந்த உலகத்தை நம்ம உருவாக்கி அந்த உலகத்திற்குன்னு ஒரு புதிய விதிமுறைகளையும் உருவாக்கி வச்சுருக்கோம். அதை கண்டுபிடிச்சி அதன்படி வாழணும். ஆண்களை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் பெரியவர்களாக நினைக்கணும். அதனால் அதை பின்பற்றி வாழ்ந்தால்தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தால் உடம்பு சொல்கிறத கேட்கும். உடம்புங்கிறது ஒரு ஆண் பெண்களை கட்டுப்படுத்தணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்போ தான் அவனுடைய உடம்பை அவனால் கட்டுப்படுத்த முடியும். அவன் மனசை அவனால் ஆண்களுக்கு மனசை கட்டுப்படுத்தணும். ஏன்னா மனசுங்கிறது என்னது? இப்போ ஒரு ஆணின் மனசுங்கிறது இப்போ பெண்ணாகி விட்டது. பெண்களை கட்டுப்படுத்துகிற அந்த செயற்கையான ஒரு நடைமுறையை இப்போ ஆண் பின்பற்றி கொண்டு இருக்கிறான். அப்போது ஆண் என்பவன் தனது மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் உண்மையில் ஒரு மனசு தான் ஒரு ஆணோட உடம்பை கட்டுப்படுத்தும். ஆனால் செயற்கையான நடைமுறை என்னவென்றால், இப்போ ஒரு ஆணோட மனசை ஆணோட உடம்பு கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இப்போ செயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது பெண்ணுடைய மனசு இப்போ பெண்ணோட உடம்பை கட்டுப்படுத்துது. ஏன்னா பெண்ணோட மனசு என்பது ஆண் தான் பெண்ணை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறை, செயற்கையான நடைமுறை. அதன்படி பார்க்கும்போது பெண்ணோட மனசு இப்போ பெண்களுடைய உடம்பை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில். அப்போ பெண்கள் ஆண்களிடம் கட்டுப்பட வேண்டும்.
பெண்களை ஆண்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயற்கையான விதிமுறைனா என்ன, அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கான அந்த செயற்கையான விதிமுறைனா என்ன? இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான விதிமுறையை பின்பற்றி தான் நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியும், மனித உறவுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் நமக்கு அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். அறிவு நமக்கு இயற்கையும் புரிஞ்சுக்கணும், இயற்கையான விதிமுறைகள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எதிர்காலங்கிறது இயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே இயற்கையான விதிமுறை நடைமுறைக்கு வரும். அப்போ அங்கே எதிர்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்வாங்க, நாம் இப்போ எப்படி வாழணும் என்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.